இந்த நாளின் சிறப்பு திருச்சிலுவையின் மகிமை விழா. கிபி 326 கான்ஸ்டான்டின் அரசனின் தாய் ஹெலானா புனித பூமிக்கு திருப்பயணமாக சென்றபோது அவர் இயேசு அறையுண்ட சிலுவையை கண்டுபிடித்தார். அந்த இடத்தில் கிபி 336 இயேசுவின் திருக்கல்லறை ஆலயம் கட்டப்பட்டது. செப்டம்பர் 13 அவ்வாலயம் அர்ப்பணிக்கப்பட்டது. செப்டம்பர் 14 அன்று திருச்சிலுவை ஆலயத்திலிருந்து வெளியே எடுத்து வந்து மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டது. அந்த நாளையே திருச்சிலுவையின் மகிமை விழாவாக திருச்சபை கொண்டாடுகின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு பழைய ஏற்பாட்டின் நிகழ்வை சிலுவை பாடுகள் அளிக்கவிருக்கும் உயிர்ப்புடன் ஒப்பிட்டு பேசுகிறார். அதாவது நிலை வாழ்வு என்பது இங்கே வலியுறுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் எண்ணிக்கை நூல் 21 6 முதல் 8 திருவசனங்களில் மோசேயால் உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை நோக்கி பார்த்தவர்கள் வாழ்வு பெற்றனர். அதே போன்று சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவர். இந்த இரு நிகழ்வுகளிலும் அடிநாதமாக அடித்தளமாக இருப்பது இறைவனின் எல்லையற்ற கருணையும் மன்னிப்பும் அளப்பரிய அன்புதான். இயேசுவை எண்ணும் போது அவரது சிலுவையை பிரித்து பார்க்க இயலாது. சிலுவையை இயேசு இல்லாமல் காண முடியாது. இயேசுவின் திருச்சிலுவை வெற்றி, மகிமை, நம்பிக்கையின் அடையாளம். இத்திருச்சிலுவை நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கான அடித்தளம். இயேசு தான் துன்புற்ற அதே சிலுவையில் தான் வெற்றியும் அடைந்தார். அதில் தான் நமக்கு மீட்பும் வாழ்வும் கிடைத்தது. சிலுவையை ஏற்றுக்கொள்ளும் போது துன்பத்திற்கோ மரணத்திற்கோ நாம் பயப்பட தேவையில்லை. அதனால்தான் பவுலடியார் சிலுவையை பற்றி பேசும்போது கிரேக்கருக்கு அது மடமை, யூதருக்கு தடைக்கல், ஆனால் சிலுவையை நம்புபவருக்கோ அது ஞானமும் வல்லமையுமாய் இருக்கிறது என்று கூறுகிறார். எத்தனை பெரிய பாவங்கள் குற்றங்கள் புரிந்தவர்களாக இருந்தாலும் கண்டித்து தீர்ப்பு வழங்கும் நீதிமன்றங்கள் இல்லாத ஒரே இடம் கத்தோலிக்க கோவில்களில் உள்ள ஒப்புரவு அருட்சாதன தொட்டிகளே. இத்தகைய ஒப்புயர்வற்ற அருட்சாதனத்தை ஏற்படுத்தியவர் இரக்கமே உருவான இயேசு. சிலுவையில் இருக்கும் இயேசுவை உற்று பார்ப்போம். அவரோடு நாம் அறையப்பட்டால் இயேசுவை போல் புதிய வாழ்வுக்கு நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். சிலுவையே நம் வாழ்வாக கொள்வோம். சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் முத்தி செய்கிறேன். இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்? இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்? சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் முத்தி செய்கிறேன். உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் முத்தி செய்கிறேன். இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்? இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்?
சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன், உன்னை நான் முத்தி செய்கிறேன்.